உருது தமிழ் என்ற அதாவது ஒரு 50 விழுக்காடு உருது முஸ்லீம் இருக்காங்க, 50 விழுக்காடு தமிழ் முஸ்லீம் இருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இப்போ நாம் தமிழ் கட்சி இந்த உருது தமிழுக்காக பாகுபாடு எங்களுக்குள்ள இதுவரையிலும் இல்லை. அந்த பாகுபாடு அது பாகுபாடு இல்லைன்னா சும்மா வெற்று வார்த்தை சொல்ல அல்லா மேலானையா இல்ல. இப்ப நம்புறீங்களா? வேற எந்த பாகுபாடும் இல்லை நமக்கு. இஸ்லாமிய உருது இஸ்லாமிய உறவுகளோடு மட்டும் இல்ல, எந்த நீங்க என் தம்பி சொன்ன மாதிரி மாட்டுக்காக மரத்துக்காக செடி கொடிக்காலுக்காக நிக்கிறேன் சக மனிதனை வெறுப்பம்னு பேசுறது எப்படி இருக்குது சொல்லுங்க? மாட்டுக்காக நிக்கிற பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக நிக்க மாட்டோமா? அது சும்மா ஒரு பேச்சு. தமிழர்களின் பேரன்பை நீங்க புரிந்து கொள்ளுங்கன்னு தான். இல்லைன்னா உலகத்துல ஒரு இனம் உலகம் தழுவி நேசித்து நின்றுக்குன்னா அது தமிழ் பேரினம் மட்டும்தான். அது கம்பன், கபிலன், வள்ளுவன், இளங்கோ எல்லாரும் உலகு உலகு உலகுன்னு தான் பாடியிருக்கான். இல்லைன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஒருத்தன் பாட மாட்டான். பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும்னு கூட பாடியிருக்கலாம். அவன் எல்லா உயிர்களுக்கும்னு பாட மாட்டான். அப்ப அந்த பேரன்பை ஒரு தடவை நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தான் சொல்றோம். அதனாலதான் அதை சொல்றேன். அதனால இன்னையோட நீங்க இந்த கேள்வியை மறந்துடணும். நம்ம ஒரே அதுல ஒரு பாகுபாடும் இல்ல, பாகுபாடும் இல்ல, பாகுபாடும் இல்ல, அல்லா மேலானையா இல்ல. வேற ஏதாவது கேளுங்க. கடைசி கேள்வி. உருது தமிழ் என்ற அதாவது ஒரு 50 விழுக்காடு உருது முஸ்லீம் இருக்காங்க, 50 விழுக்காடு தமிழ் முஸ்லீம் இருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இப்போ நாம் தமிழ் கட்சி இந்த உருது தமிழுக்காக பாகுபாடு எங்களுக்குள்ள இதுவரையிலும் இல்லை. அந்த பாகுபாடு அது பாகுபாடு இல்லைன்னா சும்மா வெற்று வார்த்தை சொல்ல அல்லா மேலானையா இல்ல. இப்ப நம்புறீங்களா? வேற எந்த பாகுபாடும் இல்லை நமக்கு. இஸ்லாமிய உருது இஸ்லாமிய உறவுகளோடு மட்டும் இல்ல, எந்த நீங்க என் தம்பி சொன்ன மாதிரி மாட்டுக்காக மரத்துக்காக செடி கொடிக்காலுக்காக நிக்கிறேன் சக மனிதனை வெறுப்பம்னு பேசுறது எப்படி இருக்குது சொல்லுங்க? மாட்டுக்காக நிக்கிற பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக நிக்க மாட்டோமா? அது சும்மா ஒரு பேச்சு. தமிழர்களின் பேரன்பை நீங்க புரிந்து கொள்ளுங்கன்னு தான். இல்லைன்னா உலகத்துல ஒரு இனம் உலகம் தழுவி நேசித்து நின்றுக்குன்னா அது தமிழ் பேரினம் மட்டும்தான். அது கம்பன், கபிலன், வள்ளுவன், இளங்கோ எல்லாரும் உலகு உலகு உலகுன்னு தான் பாடியிருக்கான். இல்லைன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஒருத்தன் பாட மாட்டான். பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும்னு கூட பாடியிருக்கலாம். அவன் எல்லா உயிர்களுக்கும்னு பாட மாட்டான். அப்ப அந்த பேரன்பை ஒரு தடவை நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தான் சொல்றோம். அதனாலதான் அதை சொல்றேன். அதனால இன்னையோட நீங்க இந்த கேள்வியை மறந்துடணும். நம்ம ஒரே அதுல ஒரு பாகுபாடும் இல்ல, பாகுபாடும் இல்ல, பாகுபாடும் இல்ல, அல்லா மேலானையா இல்ல. வேற ஏதாவது கேளுங்க. கடைசி கேள்வி. தொடர்ந்து இஸ்லாமியர்கள் அதிகமா உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் சரி, தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமா திமுகவை நம்புறாங்க. திமுகவுடைய தொடர் சூழ்ச்சி இஸ்லாமிய மக்களை தொடர்ந்து சூழ்ச்சி செஞ்சுட்டே இருக்காங்க திமுக. அப்படி இருந்தும் இந்த இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து திமுகவை நம்புறதுக்கான காரணம் என்ன? அது எப்படி அந்த மக்களை புரிய வைக்கிறது? இதுதான் என்னுடைய கடைசி கேள்வி. இல்ல அது உங்களுக்கு இது பாருங்க, பெரிய நீண்ட வரலாறா சொல்லி வரணும். இந்த இனத்திற்கு அரிதனும் அரிதா வந்த ஒரு அருட்கொடையா வந்த 2 தலைமை ஒன்று தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள். அது அரசியல் அதிகார நிர்வாக திறமைனே சொல்லலாம். அது நிர்வாகத்துக்குள்ள போயிட்டாப்ல. அடுத்து இந்த மக்களுக்கென்று இனி தோன்றவே முடியாதுங்கிற சந்தேகம் வர அளவுக்கு ஒரு எழுச்சியாளன் வந்தான். அவன் ஒரு வறுமையில் இருந்த மகன் இல்லை. அவனுக்கு 3000 ஏக்கர்ல தோட்டமே இருந்தது. அவன் வீடுல எல்லாம் அரண்மனையில பேலஸ் மாதிரி மாளிகையில வந்தவன். அவன் 22 வயசு, என் மச்சான்லாம் என் கூட படிச்சவங்களாம் 22 வயசுல திருமணம் ஆயிட்டுது. உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற காலத்துல 45 வயசு வரைக்கும் திருமணமே செய்யாம ஒருத்தன் இருந்தான். அவன் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்ட்டு போராடி தன் வாழ்நாள் முழுக்க இந்த மக்களுக்காக போராடி செத்து போனான். இந்த 2 பேர் தான் இந்த இனத்துக்குன்னு இருந்தது. மற்றவெல்லாம் தன்னலவாதிகளா இந்த சமூகம் அவரே சொன்னதான், எங்க அண்ணன் பழனி பாபா சொன்னதுதான். இந்த மக்கள் பாவம், யாராவது ஒருத்தர் அன்பா நம்மளோட பேசிட்டா நமக்கானவன் நினைச்சு போயிடறான்டா, இவன் பாவம்டான்னு. இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெருங்குறை ஒரு அச்ச உணர்வை திட்டமிட்டு இந்த திராவிட அரசியல் உள்ள தள்ளிச்சு. இப்ப நான் எங்க அண்ணனுக்கு என்ன சொல்வேன், தைரியமா இருக்குண்ணே, தம்பி இருக்குண்ணே, எவன் வர்றான்னு பார்ப்போம். இவன் தான் உண்மையிலே அவருக்கு தம்பி, அவன் தான் தளபதி. என்ன ஜாக்கிரதையா இருங்கண்ணே, நான் போட்டானே, தனியா போகாதீங்கண்ணே, ஏதாவது பண்ணி போடுவாங்கன்னா இப்படி ஒரு இவனுக்கு பேர் என்ன, இவனே பயந்தாங்கொழி நாய், இது இவரையும் பயப்படுத்தி போறது. இவன் கோலையா இருக்கிறதுல வீரனா இருக்கிறவனே
ஓ என்னடா இவன் சொல்றதை பார்த்தா நம்ம இதான் பண்ணிடுவாங்களோ இப்படி. இதை இந்த திராவிட கோழைகள் பன்னெடுங்காலம், இப்ப நான் அதிகாரத்தில் இருக்கேன், டேய் வரட்டும்டா எவன் வரான்னு பாப்போம்டா, நான் இருக்கேன்டா. இப்ப பிஜேபி வந்துருன்னு வச்சுக்கிறீங்களேன், நீ எதுக்கு ஆட்சியில் இருக்க? பிஜேபி வர வேண்டிய தேவையே இல்லாம நீ ஆட்சி செய்யணும், அதானே ஆட்சி. வந்துரும். டேய் நான் ஒரு வாட்ச்மேனை போடுறேன் என் வீட்டு வாசல்ல, எதுக்கு போடுறேன்? திருட வர்றதுக்கு முன்னாடி தடுத்து பிடிக்க, அதானே செய்யணும். இவன் என்ன பண்ணுவான், அம்மா நான் இருக்கேம்மா பயப்படாம போய் தூங்குங்கம்மா அப்படின்னு சொல்லாம என் மனைவியை கூப்பிட்டு, அம்மா கதவை நல்லா சாப்பிட்டுக்கிறங்கம்மா, அம்மா உள்தாப்பா கூட போட்டுக்கிறங்கம்மா, அம்மா எதுக்கும் அதுக்கு எதுக்குடா வாட்ச்மேன்? அந்த வாட்ச்மேன் தான் இந்த திராவிட வாட்ச்மேன். உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா நம்ம இளைஞர்களை கூப்பிட்டு பேசுவோம்னு சொன்னேன்னா, சந்திக்கணும் தான் இளைஞர்களை கூப்பிட்டு பேசுவோம். முதல்ல அவனை தெளி பண்ணுவோம். நம்ம செத்து போனாலும் சரி இன்னொரு தலைமுறை சரியாயிரணும். அதான் எங்க அண்ணன் சொல்றான் பாருங்க, நான் இறந்தா என்னடா ஒரு தலைமுறை வரும்டா, எழுச்சியாக எழுந்து வரும்டா, அது என்னை அடக்கம நடத்துல எலும்பு கூட எடுத்து நன்றி சொல்லும்னு நாங்க வந்தோம், தோண்டி எடுத்து நன்றி சொல்றோம். பொது சமூகத்துல அரங்கத்துக்குள்ள கூட பழனி பாபா பேரை உச்சரிக்க பயந்துகிட்டு இருந்தான். அவன் தம்பி நான் வந்தேன் பழனி பாபா எங்கள் முன்னத்து ஏறு எங்கள் புரட்சியாளர்னு போட்டவனதான் எல்லாம் இன்னைக்கு வழி இல்லாம பழனி பாபா பாசறை பழனி பாபா பேரைன்னு அங்கன்னு ஏதா பேசுறான். எங்க இந்த திமுக நீ மதவாதத்துக்கு எதிரான வந்தானே திமுக, இவர் என்ன மதவாதத்தை ஆதரிச்சாரா எத்தார? சொல்லுங்க தம்பி, இவர் என்ன இவர் மதவாதத்தை எத்தார்? மதவாதத்தை எதிர்த்து ரத்தம் சிந்தி உயிரை பலியாக்கி மடிந்த மாவீரன் ஒருத்தன் தான் இருக்கான் இந்த மண்ணுல. நீ மதவாதத்துக்கு எதிரானவன் தானே, அதுக்கு நன்றி கடனா அவன் படத்தை வச்சு அவனுக்கு ஒரு வணக்கத்தை செலுத்துங்க. பழனி பாபாவை மதவாதத்துக்கு எதிரான நாள், மதவாதத்திற்கு எதிரான ஒரு புரட்சி நாள் அவன் இறந்த நாள் அறிவிச்சு நீ ஏன் வணக்கம் பண்ணல? அப்ப நான் வந்தா செய்வேன். கைது பண்ணாம இருந்தா பர்மிஷன் கொடுத்தா இது எப்படி இருக்கு? இது கேட்க இன்னைக்கு பாருங்களா, இது பாருங்க. அப்ப அது நீ நடிக்கிற, என் மக்களை நீ அச்சப்படுத்துற, கோழையாக்குற, வீரனா நிமிர விட மாட்ட. இது என் நாடு என் நிலம் அப்படின்னு பேச மாட்டேன். நீ எனக்கு சலுகை கொடுக்குற, நான் உரிமை கேட்கிறேன். உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் நம்ம இந்த இடத்துல இந்த திமுகவை எப்படி நம்ம சொல்றோம்னா, ஒரு எங்க அப்பா பெரியப்பாவை சரி பண்ண முடியாது, எங்க மாமா மைத்தனர்கள் சரி முடியாது, தம்பி தங்கச்சியில சரி பண்ணுவோம்னா. இந்த வாட்டி நீங்க பாருங்களேன், இந்த தேர்தலில் நிற்கும் போது இந்த பையனுக்கெல்லாம் சீட் கொடுத்துருக்காப்புல அப்படி கேட்பீங்க பாருங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்களாம் நிற்பாங்க, ஒரு 2-3 பேர் தான் தவிர்க்க முடியாம ஆம்பளை பசங்களா போயிட்டாங்க. எல்லாமே பெண் பிள்ளைங்க பரதாவோட நின்று நீங்க கேட்கணும், போட்டா போடுறான் போடலைன்னா போறேன். அதை பத்தி புரியுதா உங்களுக்கு? நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நகரும், கொஞ்சம் கொஞ்சமா தான் தகர்க்க முடியும். ஏன்னா 60 ஆண்டுகளா பொது புத்தியில ஊறி போயிருச்சு, இவங்க தான் பாதுகாப்பான்ட்டு. அப்ப அதை தகர்க்கணும். அதுக்கு அண்ணனுக்கு நீங்க கூடவே மண்வெட்டி கோடாரியை தூக்கிட்டு வரணும். தம்பியுடைய கருத்து என்னன்னா, திராவிட கட்சிகள் 50 ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க. எல்லாரும் வாக்குறுதி கொடுத்துட்டு ஒரு கட்டத்தில் டாக்டர் ஐயா கூட அப்படியே வாக்குறுதி கொடுத்து அவரும் கடந்து போயிட்டார், மாறிட்டாரு. இப்போ நீங்க உங்களை நம்பி இந்த இஸ்லாமிய சமூகம் வாக்களிச்சார்னா உங்களுடைய நிலைப்பாடை பற்றி கேட்குறாங்க, அவ்வளவுதான். சிம்பிளா இல்ல, நீங்க இதுக்கு காரணம் நம்ம மக்கள் நீண்ட காலமா நம்பி ஏமாற்றப்பட்டதுனால புதிதாக ஒன்றை நம்புறதுக்கு ஒரு அச்சம் இருக்குது. அது மானுட இயல்பு தான். நம்ம இஸ்லாமிய மக்கள் நம்ம சொந்தங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த இயல்பு இருக்கிறது தான். இப்போ நான் என்ன, நீ சொல்ற அந்த வலி காயத்திலிருந்தே வந்த மகன்கிறதுனால நீ பக்ருதீன் பண்ணா இஸ்மாயில் இதெல்லாம் நீ தனியா சொல்ற, நான் அப்படி பார்க்கல. இப்ப எங்க ஊர் இளையான்குடி புதூர்ல இருக்கிற இஸ்லாமியர்லாம் யாருன்னு உனக்கு தெரியும், பூரா என் சொந்தக்காரன் தான் இஸ்லாமியரா இருக்கான். நாங்கெல்லாம் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் ஒரே மச்சான் ஒரு தாய் பிள்ளைகள் தான். இப்ப என்னோட தனிப்பட்ட அதுக்கு ஒரு ஒட்டு உறவுங்கிறது, அந்த பிரிக்க முடியாத பந்தம்ங்கிறது, அந்த உறவு என்பது, நான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் எங்க ஊர்ல படித்தேன். அது தாத்தா காமராஜ் காலத்துல தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடமா இருக்கலாம். அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளியில படித்தேன், புதூர்ல படித்தேன். அது ஒரு இஸ்லாமிய பள்ளி. அங்கிருந்து 11, 12 இளையாங்குள்ள படித்தேன், மேல் அதுவும் இஸ்லாமிய அறக்கட்டளையில் நடத்தப்பட்ட பள்ளி. அப்புறம் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கலைக்கல்லூரியில் தான் இளங்கலை பொருளாதாரம் படித்தேன். அதுவும் இஸ்லாமிய மக்கள் நடத்தின கல்லூரி.
இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப சீமான் பேசுறேன், அதுல இந்த கருத்து எடுத்து வைக்கிற தர்க்கம், என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம யார் கேட்டாலும் பதில் சொல்ற ஆற்றல் எனக்கு இருக்குன்னா அது இஸ்லாமிய பெருமக்கள் இருந்து அறிவு கொடைதான். புரிஞ்சு நினைக்கிறேன். அதனால எனக்கு இப்ப எங்க ஐயா இறந்துட்டாரு சிக்கந்தர், அது அவருடைய செல்ல மகன். நான் எனக்கு புத்தகம் அங்க காசு இருக்காது, அவரே எனக்கு புத்தகம் வாங்கி கொடுத்துருவாரு. அப்படிதான் படிச்சோம் நாங்க. அதனால அது ஒரு உறவுக்கு பிணைப்பா நாங்க வாழ்ந்த மக்கள். அதனால எனக்கு இந்த நீ சொல்ற இந்த பிரிச்சு பாக்குறது இருக்குல்ல, நீ அண்ணா நீ வந்தா செய்வியான் அப்படி சொல்லக்கூடாது. நான் வந்தா எனக்கு நீ என்ன பண்ணிக்கிறவாயின்னு கேட்டா அப்படி இருக்கு. சீமான் உனக்கு நீ என்ன செஞ்சுக்கிறவாங்கிற மாதிரி தான் நீங்க கேட்கிற கேள்வி இருக்கு. ஒரு உறுதியை நீ ஏமாற்றப்பட்டதா உணர்ற மாதிரி தான் நான் ஏமாற்றப்பட்டதா உணர்றேன். இப்ப இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையே நான் சொல்றேன். முதலா சட்டமன்றத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகள்ங்கிற வார்த்தையை பதிவு பண்ணவரே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அதுக்கு பிறகு அந்த வழக்குல ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்காக எனக்கு வாக்கு தாருங்கள்னு சொல்வது, வந்தவன அதை பத்தி பேசுறதே இல்லை. அதை விட கூட கொடுமை, நான் தொடர்ச்சியா இஸ்லாமிய சிறை கைதிகளை வலியுறுத்தி போராடிக்கிட்டே வரும்போது பாளையங்கோட்டையில கூட்டம் போட போகும்போது எனக்கு தடை விதிச்சு என்னை போட விடாமே தடுத்தது. நீங்க கேட்டா RSS கேக்குது, பிஜேபி கேக்குது. அப்ப கூட நான் கேட்டா நீங்க அவங்களுக்கும் கொடுங்க, ஜனநாயக நாட்டில் அவங்க கருத்தை பேசிட்டு நான் என் கருத்தை பேசுறேன்னு சொல்லிட்டு விட்டேன். அது தரல. அதை விட கொடுமை, அது தொடர்ச்சி அடுத்த ஒரு ஆதிநாராயணன் தலைமையில ஒரு விசாரணைக்கு ஒரு குழுன்னு போட்டுட்டு அது அப்படியே அந்த பிரச்சனையை கிடப்புல போட்டாங்களே, வெளியே செய்ய மாட்டாங்க. இவங்க ஏமாற்று. நாங்க வந்தா விடுதலை செய்வோம்னு சொல்ல ஆளுநர் கையெழுத்து போடலைங்கிறாங்க. ஆளுநர் கையெழுத்து போட மாட்டாருன்னு தெரியும் போது அப்ப எதுக்கு விடுதலை செய்வோம்னு உறுதியளித்தீங்க? அப்போ டிஎம்கே அழிக்கணும்னு சொல்றீங்க, வேற எந்த ஆட்சி வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? இப்ப டிஎம்கே அழிக்கணும்னு சொல்றீங்க, வேற எந்த கட்சி ஆட்சி ஆளணும்னு நீங்க எந்த கட்சின்னா நாங்க கட்சியா தெரியல. இல்ல பட் அப்படி இல்ல, மெஜாரிட்டி கட்சியில என்ன மாதிரி வரணும்னு நான் தான் மெஜாரிட்டி. 234 உங்க டிஎம்கே போட்டி போடுமா? 234 உங்க டிஎம்கே போட்டி போடுமா? போட்டி போடுவாங்க சார். போடுவாங்களான்னா போடுவாங்க சார், அது கிடையாது. போடுமா? இப்போ நான் டிஎம்கே கார்டு ஆள் இல்ல, பட் பொதுவா கேக்குறேன். பொதுவா தான் நானும் பதில் சொல்றேன். ஐயா, அந்த கட்சியை பல கட்சிகளை சேர்ந்து ஒழிக்க முடியாது. ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்கிற ஒரு கட்சியை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியை, அதற்கு எதிரான மாற்று சித்தாந்தத்தை வைத்து, அந்த சித்தாந்தத்தை வைத்துத்தான் அதை வீழ்த்த முடியும். அப்படி பார்க்கும்போது இங்கே 2 பெரும் தத்துவங்கள், இந்தியம் திராவிடம், இப்படி பேசிதான் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு. அந்த இந்தியம் திராவிடம் 2 அரசியல் கட்டமைப்புக்கும் உள்கட்டமைப்பு சாதிய மத கட்டமைப்புகள், இதுக்குள்ளதான் அரசியல் கோட்பாடு இருக்குது. இதற்கு மாற்றாக ஒரு தத்துவம் என்று வந்தால் அது ஒரு தேசிய இனத்தின் உரிமைக்காக நிற்கிற தமிழர், நிலம், வளம், மக்கள் நலம், இந்த அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற கோட்பாடு தான் மாற்றா இருக்க முடியும். இப்ப நீங்க அப்ப எப்படி நீங்க ஒன்று கவனிக்கணும், எதனால இத இந்தியம் தேசியம் இந்த கட்சிகளை இந்த அரசியலை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கிற தமிழ்நாடு அப்படின்னு வச்சு பேசுவோம். இந்த நிலத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் வீதி நின்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறத பாக்குறோம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் தந்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன், கச்சத்தீவு எடுத்து கொடுத்தது யார்? கொடுக்கும்போது ஆட்சியிலிருந்து தடுக்காமல் இருந்தது யார்? காவிரி நதிநீர் உரிமை அதை பறித்தது யார்? பறிக்கும் போது அதிகாரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது யார்? கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கொண்டு போனது யார்? அப்போது அதிகாரத்திலிருந்து தடுக்காமல் இருந்தது யார்? மருத்துவம் எடுத்துக்கொண்டு போனது யார்? மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துக்கொண்டு போனது யார்? மொத்த வரியும் சுருட்டி கொண்டு போனது யார்? ஒவ்வொன்றையும் பாருங்க, ஒவ்வொன்றையும். இந்தியை திணித்தவன் யார்? அதை எதிர்க்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் யார்? இந்தியை திணித்தவனுடைய கூட்டணி வச்சு அரசியல் லாபத்திற்காக நின்றவன் யார்? எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பாருங்க. நச்சு திட்டம், அணு உலை நட்டவன் யார்? எதிர்த்து தடுக்காமல் வேடிக்கை பார்த்தவன் யார்? மீத்தேன் ஈத்தேன் அதை கொண்டு வந்தது யார்? உன் நிலத்தை வளத்தை கெடுக்கிற நாசகார திட்டத்தை, எந்த ஒரு சிக்கலையும் இந்த வளத்தை கெடுக்கிற நாசகார திட்டத்தை, எந்த ஒரு சிக்கலையும் இந்த நாட்டில் கொண்டு வந்தவன் ஒன்னு காங்கிரஸ், பிஜேபி. இது 2 கட்சி தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சது. விடுதலை பெற்ற ஆண்டுகளை 1/2 நூற்றாண்டுகளுக்கு குறையாமல் ஆண்டது காங்கிரஸ். மீதி எல்லாம் இந்த கட்சிகள் எல்லாம்.
அப்போ தீமையை தந்தவன் போறான், நச்சு திட்டத்தை தந்தவன் போறான் அவன் தான். இந்த தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் இந்த நாட்டை சந்தையாக்கினவன் எவன்? இவனுடைய பொருளாதார கொள்கை, இவனுடைய வெளிவர கொள்கை, இவனுடைய கொள்கை தான். கல்வி தனியார் அவன் கொள்கை தான், மருத்துவம் தனியார் அவன் கொள்கை தான், போக்குவரத்து தனியார் அவன் கொள்கை தான். இன்னைக்கு உலகம் சந்தை. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவின் சந்தையை நாம் கைப்பற்றிட்டோம், இந்திய சந்தையை கைப்பற்றிட்டோம். அப்ப இந்தியா நாடு இல்ல, அவனுக்கு ஒரு சந்தையாக்குனது யார்? அவன். எல்லாவற்றையும் சகித்து கையெழுத்து போட்டு பேசாம இருந்தது இவர்கள். இந்த நாட்டில் இருக்கிற சகிக்க முடியாத ஊழல் காரண கர்த்தாக்கள் யாரு? இவர்கள் தான். முறையற்ற நிர்வாகம் இவர்கள் தான். எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து கமிஷனை வாங்கி கையெழுத்து போட்ட பெருமக்கள் இவர்கள் தான். அப்ப இந்த கோட்பாடுகள் அவன் திணிப்பான், இவன் மறுக்காம ஏற்பான். எல்லாமே அப்படித்தானே இருக்குது. நீங்க பாருங்க, இப்ப என்ஐஏ எதிர்க்கிறோம்ல, என்ஐஏ கொண்டு வந்தது யார்? ஐயா என்ஐஏ கொண்டு வந்தது யார்? ஐயா ஜிஎஸ்டி எதிர்க்கிறோமா இல்லையா? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? நீட்டை எல்லாரும் எதிர்க்கிறாங்க ஐயா, கொண்டு வந்தவனும் எதிர்க்கிறான் ஐயா, கொண்டு வந்தது அவன் தான். அண்ணா சொல்லுங்கண்ணா. இப்ப நீங்க வந்து காஷ்மீரை ரெண்டா உடைச்சது யாரு? பிஜேபி. எதிர்த்து இவர்கள் போராடிய போராட்டம் என்ன? வலிமேற்ற எங்களை போன்ற பிள்ளைகள் தான் கத்திட்டு கிடந்தோம், ஒன்னும் கிடையாது. ஒருத்தனால யாசின் மாலிக் இந்த ஊருக்கு கூட்டிட்டு வர ஒருத்தனுக்கு துணிவு இருந்ததை பாருங்க. அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க கூட்டிட்டு வந்தோம், அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை பண்ணுவான். அப்ப நீங்க ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா இந்த கோட்பாடுகளுக்கு மாற்றாக ஒரு மாற்று கோட்பாடு ஒன்றுதான் இதை வீழ்த்த முடியும். அப்ப திமுகவை வீழ்த்தணும், யாரை கொண்டு வரணும்னா மாற்று தத்துவம். நாங்க எடுத்து வைக்கிற தத்துவத்தை பாருங்க, எங்களுடைய கல்விக் கொள்கை பாருங்க, எங்களுடைய பொருளாதார கொள்கை, தற்சார்பு, தாய்மை, பசுமை பொருளாதார கொள்கை நாங்க சொல்றோம். கல்வி எப்படி கொடுப்போம்னு சொல்றோம், மருத்துவம் எப்படி கொடுப்போம்னு சொல்றோம், வேலை வாய்ப்பு எப்படி பெருக்குவோம்னு சொல்றோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சின்னு சொல்றோம். அப்ப எப்படி மாற்று கோட்பாடுகள். அப்புறம் யாரை வச்சு ஒழிப்பீங்கன்னா அது தமிழ் தேசிய அரசியலை வச்சுதான் திராவிட அரசு. நீங்க உங்களுடைய பிரச்சாரங்கள்ல தொடர்ந்து உருது முஸ்லீம்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிட்டு இருக்கீங்க. இது பெரும்பாலும் இஸ்லாமிய மக்கள் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தி இருக்குது. என்னுடைய கேள்வி 2-3 கேள்வியா இருக்கு. பத்திரிகையாளர் வந்து அவங்களை அடிக்கடி சந்திக்கலாம், இதே மாதிரி சந்தர்ப்பங்கள் தான் உங்க எல்லா கேள்வியும் கேட்க முடியும். மூலமா கேட்டாலும் பதில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள், உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள், தமிழர்கள் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் என்று நீங்களே பாகுபாடு பிரிச்சிங்க அப்படின்னா, இந்திய அளவில் வந்து முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் வந்து இந்தியர்கள் கிடையாதுன்றது பாஜகவுடைய சித்தாந்தமா இருக்கு. நீங்க இந்த பக்கம் வந்துட்டு தமிழர்கள் வந்து உருது முஸ்லீம் பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் சொன்னீங்க. நீங்க கேட்கறதுல எவ்வளவு இருக்கு பாருங்க. நீங்க உங்களையும் தாழ்மைப்படுத்துறீங்க, என்னையும் தாழ்மைப்படுத்துறீங்க. எப்படின்னா, நீங்க உருது பேசுற இஸ்லாமியர்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நீங்க அவரை என்னை தமிழர்னு சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க அந்த இஸ்லாமிய அந்த தாய்மொழியும் தாழ்த்துறீங்க, என்னையும் தாழ்த்துறீங்க. இப்ப நான் உருது பேசுற மக்கள் தமிழர்கள் கேட்டா பாகிஸ்தான் தமிழ்நாடான்னு கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா? உருது பேசுற இஸ்லாமியர்கள் என் உடன் பிறந்தார், எங்க இஸ்லாமிய சொந்தங்கள், உருது பேசுற இஸ்லாமியர்களை, தெலுங்கு பேசுற மக்களை, கன்னடம் பேசுற மக்களை, மலையாளம் பேசுற மக்களை அப்படியே தாய் உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கிற பேரன்பு தமிழர்களுக்கு இருக்கும்போது இங்க என்ன இடையூறு வந்ததுங்கிறதான் பிரச்சனை. உருது பேசுற இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை. நாம் தமிழர் கட்சியில உருது பேசுற இஸ்லாமிய தம்பியில் இல்லையா? அவங்க தேர்தலில் போட்டியிடலையா? உருது பேசுற இஸ்லாமியரை தமிழராய் ஏற்றுக்கொள், தெலுங்கு பேசுகிறவர்களை தமிழராய் ஏற்றுக்கொள், கன்னடம் பேசுகிறவரை தமிழராய் ஏற்றுக்கொள்ளுங்கும் போதுதான் அது கஷ்டமா இருக்கு. ஏன் அந்த மக்களினுடைய மொழியை, அந்த மக்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டை எதுக்கு சிதைக்கிற நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேரன்பு எனக்கு இருக்கும்போது, என் உடன் பிறந்த சகோதரனா ஒரு தாய் பிள்ளைகளை நாங்க தழுவி வாழுகிற பேரன்பு எங்க கிட்ட இருக்கும்போது, அப்படி நீங்க அதனால ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம கோட்பாடை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒன்னா கூடி வாழுவோம், ஆனா எங்க தாய் நிலத்தை தமிழர்கள் நாங்க தான் ஆளுவோம். எல்லாரும் ஒன்னா நிப்போம், ஒரு தாய் பிள்ளைகளா ஒன்னா நிப்போம், ஆனா நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிப்போம். ஏன்னா இந்த ஒரு இடம் தான் எனக்கு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். எங்க தாத்தா காகித மில்லத்துக்கிட்ட வந்துட்டு லியாகத் அலி கான், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அன்னைக்கு ஒரே கட்சி தான், இப்பதான் பல கட்சி. நாடு இந்த பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சு போன பிறகு சாஹிபு வாங்க நமக்கு ஒரு நாடு வந்துருச்சுன்னு தாத்தா என்ன சொல்லிப்பாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க போங்க,
இது எங்க நாடு, எங்களுக்கு ஒரு நாடு இருக்கு. நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு, இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நல்லது, நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு, இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நல்லதை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அங்க வாழ்ற இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்களை பத்திரமா பாத்துக்கிறீங்க. அதுதான் அவர் சொன்னது. அப்ப நீங்க இப்படி சொல்றதுனால என்னன்னா, தமிழன் ஒரு மாண்பு இருக்கு பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு பேரன்பு கொண்டு நேசித்து வாழ்ந்த ஒரு இனம் இருக்குல்ல, அது சிறுமைப்படுது. எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையே. நீங்களா இருங்கன்னு தான் சொல்றேன். நீங்க எதுக்காக இனம் மாறீங்க? எங்களை தமிழரா ஏற்க மாட்டீர்களா? நாங்கள் 400 ஆண்டுகளா அங்க இருக்கிறோம்னு தெலுங்கு பேசுற மக்கள் பேசிட்டு அப்புறம் தெலுங்கர்கள் மாநாடு போடுவதை எப்படி நீங்க இருக்கிறீங்க? இப்ப நீங்க தெலுங்கராவே இருந்து எங்களோட வாழ்றதுல எந்த இடையூறும் இல்லையேங்கிறதான் பிரச்சனைங்க. அதை நீங்க விளங்கிக்கணும். அதனால நீங்க காயப்பட்டா அதுக்கு என்னை பொறுத்துக்கிறீங்க. நீங்க காயப்படக்கூடாது. நாம ஒருதாய் பிள்ளைகள். இங்க பாருங்க. நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், எங்க அண்ணன் ஏற்றிருக்கிறாரு, என் தம்பி ஏற்றிருக்கேன், என் மாமன் மச்சான் ஏற்றிருக்கேன், நீங்களும் ஏற்றிருக்கிறீங்க. நீங்க அரேபியால இருக்கீங்க, அரேபியன். நீங்க பாகிஸ்தான்ல இருக்கீங்க, உருது. அவன் வங்காளதேசத்துல இருக்கான், வங்காளி. நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழன். ஓர் இறை ஏற்று, ஏக இறைவன் அல்லாவை ஏற்று ஒரே வழி நபிகள் மொழின்னு பயணிக்கிறோம். அதனால மார்க்கத்தால் நான் இஸ்லாம், மொழியால் இனத்தால் நான் தமிழன், அவன் அரேபியன், அவன் வங்காளி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த உணர்வை நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அண்ணன் நீங்க எங்களை என்ன தமிழனா ஏற்க மாட்டீங்க, எங்களை ஏன்னு நீங்க உறவா ஏற்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அவமானப்படுறேன், வெக்கப்படுறேன். தமிழனா ஏன் ஏற்கணும்? நீங்க ஏன் உங்க அடையாளத்தை தொலைக்கிறீங்க? நான் இப்ப இந்த நிலத்தை விட்டு எந்த நிலத்துல வாழ்ந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். கர்நாடகால 1.25 கோடி இருக்கிறோம். தென் மாநிலங்கள்ல பெரும் எண்ணிக்கையில வாழக்கூடிய ஒரு இனம் தமிழர்கள். நாங்க கர்நாடகால 1.25 கோடி. நாங்க யாராவது கன்னடனா மாறி இருக்கோமா? அடிச்சு வரட்டினா நான் கன்னடன்னு சொல்றேன்னா, வாழ நாடற்ற ஏதிலிகளா போயும் கூட கனடா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, லண்டன் எல்லா நாட்டில் இருந்தாலும் நாங்க தமிழர்கள் தான். அகதியானாலும் தமிழர்கள் தான். உங்களுக்கு புரியுதா? கர்நாடகாவிலும் தமிழன், கேரளாவிலும் தமிழன், ஆந்திராவிலும் தமிழன், பீகாரிலையும் தமிழன், குஜராத்திலையும் தமிழன், உத்தரப்பிரதேசத்தின் தமிழன், உகாண்டாவிலையும் தமிழ். எங்கு போனாலும் தமிழன். நாங்க தமிழனா இருக்கோம், இனம் மாறல. ஆனா இங்க யாராவது வந்தா, பீகார்ல இருந்து வந்தா நான் இந்தியன், கேரளா, ஆந்திரால இருந்து வந்தா நான் நான் திராவிடன், நான் அங்க போனா நான் தமிழன். அதனாலதான் புரட்சி பாவலன் சொல்றான், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலானேன்ட்டான். அதனால நீங்க அந்த கவலையே விடுங்க. பாட்டும்டா பாப்போம்டா, ஏன்னு வரும் தைரியமா இருங்க. நீங்க குற்றப்படுத்தி ஒரு அச்ச உணர்வை விதைச்சு என் தம்பி இருக்கான சைஃபுல்லா, அவன் அசரத்து, நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம். அவன் ராமநாதத்துக்கு டே தம்பி சைஃபுல்லா என்னன்னு, திமுக தான் நம்ம மக்களுக்கு பாதுகாப்புனா அல்லா பாதுகாப்பு இல்லையாடான்னு கேட்டேன்ல. அதுதானே எனக்கு தெரியும். அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாராடா? உலகத்தையே பாதுகாக்கிற அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாரு, இந்த திமுக தான் பாதுகாக்குதாடான்னு அப்புறம் கேட்டேன். எனக்கு சந்தேகம். 5 வேளை துவா பண்றாங்கல்லடா, என்னடா சொல்லி வேண்டுறாங்கன்னு, தெரியல என்னாகிறான். அவரே சொல்றான். அந்த கதையா ஒரு பய உணர்வை ஊட்டி சொந்த நாட்டு மக்களை நீங்க ஆழ்ந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கோபம் வரும். சிறுபான்மைன்னு சொல்லி வச்சுறாங்கல்ல எங்களை, அவன் யாருன்னு பாக்குறீங்க? உலகெங்கிலும் நீங்க வரலாற்றை பாருங்க. மானுடனை கணக்கிடும் போது மதத்தின் வழியாக கணக்கிடுவதே கிடையாது. மொழி இன அடிப்படையில் தான் கணக்கிடுவான். உதாரணமா ஐரோப்பா முழுமைக்கும் கிறிஸ்தவன் தான். எதுக்கு இத்தனை நாடுகள்? ஏன்னா மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள் விளங்குது. மதத்தின் வழியே கணக்கிடுவதா இருந்தால் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் வர வேண்டிய தேவை ஏதாவது இருக்கா? இந்தியாவிலிருந்து நான் வெளியேறும்போது காரணமா இருந்தது மார்க்கம். பாகிஸ்தான்ல இருந்து நான் வெளியேற வேண்டிய காரணம் எனக்கு இருந்தது காரணம் அவன் உருது, நான் வங்காளி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ உலகெங்கும் மானுடன். நான் பிரிட்டனுக்கு போனா ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். நான் பிரான்ஸுக்கு போனா ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. அப்படித்தான். அப்ப மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். இஸ்லாம் மார்க்கம் எங்களிடத்துல வந்தது, நாங்கள் இங்கதான் இருந்தோம். அது எங்க அண்ணன் பாட்டிபாபா சொன்னது. அதே தான் நான் தம்பி நானும் சொல்றேன். மார்க்கம் வந்தது ஓர் இறை ஏற்றம். ஏன்னா இங்க இருந்த தீண்டாமை, கொடுமை, சாதிய இழிவு, அடக்குமுறை, ஒடுக்குமுறையில மீளெழுவதற்கு எங்களுக்கு வழியே கிடையாது.
அதனாலதான் இஸ்லாம் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன் அண்ணன் பழனி பாபா சொல்றாரு. அது ஒரு புரட்சி. அநீதிக்கு எதிராக, தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக, அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளந்தெழுந்த புரட்சி. அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒரு 300-400 வீடுகள் இருக்கிறவன்லாம் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு எங்க வாக்கையே வாங்கி எங்க கிட்டயே இருந்த அதிகாரத்தை பெற்றுக்கிட்டு உனக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தேன் அப்படின்னு. டேய், நீ இருக்கிற இடமே நான் போட்ட பிச்சடா, நீ எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறியான்னு கேள்வி நமக்கு எழுது. நீ என்னை சிறுபான்மைன்னு சொல்லும் போது நான் ஏதோ வேற்று தீவுல போய் வாழ்ற மாதிரி. இது என் நிலம், என் நாடு, சுத்தி இருக்கிறவன் என் உறவுகள். உங்களுக்கு புரியுது? நான் தமிழன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். நான் இஸ்லாமியன் தமிழனா வரல. நான் தமிழன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறேன். நான் தமிழன் இந்துவா இருக்கிறேன். அப்படிதான் நான் தமிழன் இந்துவா இருக்கிறேன். அப்படிதான் நீங்க பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தால் யாரு சிறுபான்மை? திமுக, நாட் ஒன்லி திமுக, எல்லாரும் இருக்க பல பேர் சிறுபான்மை. ஆனா வந்தயம் போனவெல்லாம் நம்மள எம்ஜிஆர் நம்மள சிறுபான்மைன்றாப்ல, ஜெயலலிதா அம்மையார் நம்மள சிறுபான்மைன்றவர், ஐயா ஸ்டாலின் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர். நாங்க தான் ஐயா உன்னைய பாதுகாத்து வச்சிருக்கோம். ஐயோ, நாங்க போடுற 15 விழுக்காடு ஓட்டலதே நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு நம்ம சொன்னா அது நம்ம மக்களுக்கு புரிதல் இல்லாம யாரா பாதுகாக்கிறது? அப்படின்னா நமக்கு ஒன்னு நம்பிக்கை வேணும்ல. ஒன்னு அல்லாவை ஏற்று நபிகளுடைய இறை கோயில்கள் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அதுல கருணாநிதி மேல நம்பிக்கை இருக்கணும். நான் கூட ஒரு இதுல நீங்க வந்து நாகர்கோயில ஓட்டுக்கு நீங்க எனக்கு போட மாட்டீங்க. நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்ல, கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்ககிட்ட போய் நான் கேட்டு என்ன பண்ண முடியும்னு வந்தேன். அந்த மாதிரி அந்த கோபத்துல தான் ஒரு சொன்ன நபிகளாரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னா கூட நீங்க இறைதூதரே இல்லை, நீங்க பிஜேபியின் பிடிஎம்னு நம்ம ஆளுங்க சொன்னாலும் சொல்லுவாங்களே ஒழிய அப்படியா நாங்க கேட்கிறோம்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொது புத்திக்குள்ள இந்த திமுகவுடைய இதை ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே ஓட்டு போடுற மாதிரி நாங்க தான் பாதுகாப்பு, நாங்க தான் பாதுகாப்பு, நாங்க தான் பாதுகாப்பு. உண்மையிலேயே நம்ம மக்களை இவங்க கிட்ட இருந்தா பாதுகாக்கணும். அப்படின்னா நம்ம இளைஞர்களை கூப்பிட்டு பேசுவோம்னு சொன்னேன்னா சந்திக்கணும். இளைஞர்களை கூப்பிட்டு பேசுவோம். முதல்ல அவனை தெளி பண்ணுவோம். நம்ம செத்து போனாலும் சரி இன்னொரு தலைமுறை சரியாயிரணும். அதான் எங்க அண்ணன் சொல்றான் பாருங்க, நான் இறந்தா என்னடா ஒரு தலைமுறை வரும்டா, எழுச்சியாக எழுந்து வரும்டா. அது என்னை அடக்கம நடத்துல எலும்பு கூட எடுத்து நன்றி சொல்லும்னு நாங்க வந்தோம். இன்னைக்கு தோண்டி எடுத்து நன்றி சொல்றோம். பொது சமூகத்துல அரங்கத்துக்குள்ள கூட பழனி பாபா பேரை உச்சரிக்க பயந்துகிட்டு இருந்தான். அவன் தம்பி நான் வந்தேன், பழனி பாபா எங்கள் முன்னத்து ஏறு எங்கள் புரட்சியாளர்னு போட்டவனதான் எல்லாம் இன்னைக்கு வழி இல்லாம பழனி பாபா பாசறை, பழனி பாபா பேரைன்னு அங்கன்னு ஏதா பேசுறான். எங்க இந்த திமுக நீ மதவாதத்துக்கு எதிரான வந்தானே திமுக, இவர் என்ன மதவாதத்தை ஆதரிச்சாரா எத்தாரா? சொல்லுங்க தம்பி, இவர் என்ன இவர் மதவாதத்தை எத்தார்? மதவாதத்தை எதிர்த்து ரத்தம் சிந்தி உயிரை பலியாக்கி மடிந்த மாவீரன் அவன் ஒருத்தன் தான் இருக்கான் இந்த மண்ணுல. நீ மதவாதத்துக்கு எதிரானவன் தானே, அதுக்கு நன்றி கடனா அவன் படத்தை வச்சு அவனுக்கு ஒரு வணக்கத்தை செலுத்துங்க. பழனி பாபாவை மதவாதத்துக்கு எதிரான நாள், மதவாதத்திற்கு எதிரான ஒரு புரட்சி நாள் அவன் இறந்த நாள் அறிவிச்சு நீ ஏன் வணக்கம் பண்ணல? அப்ப நான் வந்தா செய்வேன். கைது பண்ணாம இருந்தா பர்மிஷன் கொடுத்தா இது எப்படி இருக்கு? இது கேட்க இன்னைக்கு பாருங்களா, இது பாருங்க. அப்ப அது நீ நடிக்கிற, என் மக்களை நீ அச்சப்படுத்துற, கோழையாக்குற, வீரனா நிமிர விட மாட்ட. இது என் நாடு என் நிலம் அப்படின்னு பேச மாட்டேன். நீ எனக்கு சலுகை கொடுக்குற, நான் உரிமை கேட்கிறேன். உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் நம்ம இந்த இடத்துல இந்த திமுகவை எப்படி நம்ம சொல்றோம்னா, ஒரு எங்க அப்பா பெரியப்பாவை சரி பண்ண முடியாது, எங்க மாமா மைத்தனர்கள் சரி முடியாது, தம்பி தங்கச்சியில சரி பண்ணோம்னா. இந்த வாட்டி நீங்க பாருங்களேன், இந்த தேர்தலில் நிற்கும் போது இந்த பையனுக்கெல்லாம் சீட் கொடுத்துருக்காப்புல அப்படி கேட்பீங்க பாருங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்களாம் நிப்பாங்க. ஒரு 2-3 பேர் தான் தவிர்க்க முடியாம ஆம்பளை பசங்களா போயிட்டாங்க. எல்லாமே பெண் பிள்ளைங்க பரதாவோட நின்று நீங்க கேட்கணும். போட்டா போடுறான், போடலைன்னா போறேன். அதை பத்தி புரியுதா உங்களுக்கு? நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நகரும், கொஞ்சம் கொஞ்சமா தான் தகர்க்க முடியும். ஏன்னா 60 ஆண்டுகளா பொது புத்தியில ஊறி போயிருச்சு இவங்க தான் பாதுகாப்பான்ட்டு. அப்ப அதை தகர்க்கணும். அதுக்கு அண்ணனுக்கு நீங்க கூடவே மண்வெட்டி கோடாரியை தூக்கிட்டு வரணும். அம்பேத்கர் சொல்றாரு, நான் யாருக்கு அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இது கோட்பாடா? நம்மில் கீழான மக்கள்னா இது கோட்பாடா? சரி, பார்ப்பனன் எதிரி, நம்மில் கீழான மக்கள் யார் யாரு? அது கேள்வி. கிறிஸ்தவன் இஸ்லாமியன் எதிரி. யாருக்கு எதிரி? அந்த நமக்குள்ள யார் இருக்கா? அப்ப இந்த கேள்விக்கு பதில் இருக்கா அவனுக்கு? இப்ப இதுக்கு பதில் யார் சொல்லணும்?
வழிகாட்டி, கொள்கை வழிகாட்டின்னு வந்தாருன்னா அவர் சொல்லணுமா இல்லையா அண்ணா? என்னன்னா சொல்லணும். இப்ப அதான முக்கியம். இப்ப நீங்க திராவிட இயக்கத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பாரு, கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாதுன்றாங்க. காதல் என்னங்க? கள்ளக்காதல் நல்ல காதல், அது திருமணம் கடந்த உறவு அப்படிதான் சொல்லணுங்கிறாங்க. இந்த கோட்பாட்டுக்கு 1971 நினைக்கிறேன், 71 தானடா தம்பி, சேலம் மாநாட்டில் ஒரு 3வது தீர்மானமா போடுறாப்புல, கணவன் இருக்கும்போது மனைவிக்கு வேறொரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆண்மகனோட போய் இணைந்து அவர் உறவு வைத்துக் கொள்வதில், தொடர் வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. சேர்ந்து வாழ்றத குற்றமாக கருதக்கூடாது. ஒரு முற்போக்காளன், ஒரு சீர்திருத்தவாதி பிடிக்கலைன்னா அவரோட இருந்து, ஏமா நீனும் வாழாம அவரையும் வாழாம மனமுறிவு பெற்று உனக்கு பிடித்தமான ஆன்மகனோட போய் வாழ்ந்துக்கங்கிறது, சட்டப்படி மனமுறிவை பெற்று வாழ்ந்துக்கங்கிறது சமூக சீர்திருத்தம், முற்போக்கு, மாறுதல். புருஷன் இருக்கும்போதே இன்னொருத்தனோட தொடர் வச்சுக்க, அதை குற்றமா கருதாதேன்னு பேசுறது எப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தம், எப்படிப்பட்ட பெண்ணிய உரிமைங்கிறத நீ தான் பேசணும். புரியுதா? இப்படி கேள்வி கேட்டே போனேன்னு வச்சுக்க, இதுவே ஒரு 40 மணி நேரம் ஆகும். அதனால அது தனி கேள்வி. அதனால நீங்க என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு வாராய்ந்தான். நீங்க தமிழ் என்று பேசல, தமிழர் என்று பேசல, மொழி இனம் என்று நம்மை பிரிப்பார்கள்னு பேசுறாப்ல. சாதி மதம் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் என்று அவர் மாநாட்டில் பேசுனது இருக்கு. முதல் மாநாட்டில் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் அப்படிங்கறத எப்படி ஏற்கிறீங்க? உலகம் எங்கும் மொழி வழிதான் அரசியல் நடக்குது. மொழி இன அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைக்கப்படுது. அதை போய் நீங்க இப்ப இந்தியாவே இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது சாதி வழியோ மத வழியோ அல்ல, மொழி இன அடிப்படையில் தான் இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த மொழி வழிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? அப்படிதானே நீங்க பார்க்கணும். அப்ப நீங்க தமிழக வாழ்வுரிமை, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாது. அகில இந்திய வெற்றி கழகம் அப்படிதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். இல்ல அகில உலக அப்படிதானே ஆரம்பிச்சிருக்கணும். உங்களுக்கு புரியுதா? அப்ப எந்த ஒரு அரசியலும் அந்தந்த தேசிய இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, அவனுடைய நிலம், வளம், மக்களின் நலம், இந்த அடிப்படையில் கட்டி எழுப்பப்படலைன்னா அந்த அரசியல் அது சரியான அரசியல் அல்ல. அந்த அடிப்படையில் தான் அவர் கோட்பாடு வேறையாயிருச்சு, நம்ம கோட்பாடு வேறையாயிருச்சு. இப்ப அதை பத்தி பேசி நமக்கு பயன் இல்லை. கச்சத்தீவுல என்ன உங்க நிலைப்பாடு? காவிரி நதிநீர் உரிமையில என்ன நிலைப்பாடு? மொழி செத்துருச்சு, தமிழ் செத்துருச்சு, அதை மீட்டுருவாக்கம் செய்யறதுல உங்கள் நிலைப்பாடு என்ன? இப்ப தமிழ் பயிற்று மொழிங்கிறோம், இங்கே பாடமொழியா இருக்கு, சில இதுல விருப்ப மொழியா இருக்கு. இதுல எது உங்க மொழி கொள்கையில உங்கள் நிலைப்பாடு? இதுல பல கேள்விகள் இருக்கு. அதனால இப்ப அது நீண்ட நேர விவாதம், அதை விட்டுருவோம். நம்ம யாரோடும் சேரல, தனிச்சு 8 கோடி மக்களோடு சேர்ந்து போட்டியிடுறோம், வெல்றோம். அண்ணா அடுத்து நீ எப்படி பார்க்கணும், இந்த அண்ணனை எப்படி பார்க்கணும்னா, ஒரு மதம் சார்ந்து ஒரு சாதி சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மகனை நீ பார்க்கவே கூடாது. இந்த நிலத்துல ஒரு தேவர் மீது அடிபட்டால் தேவேந்தருக்கு வலிப்பதில்லை, தேவேந்தர் மீது அடிபட்டால் தேவருக்கு வலிப்பதில்லை, பறையர் மீது அடிபட்டால் படையாட்சிக்கு வலிப்பதில்லை, படையாட்சிக்கு காயம்பட்டால் பறையருக்கு கண்ணீர் வருவதில்லை, இந்து அடிபட்டால் இஸ்லாமியன் வலிப்பதில்லை, இஸ்லாமியன் அடிபட்டால் இந்து கிறிஸ்தவனோ அழுவதில்லை. ஆனா இந்த தமிழ் சமூகம் இந்த இடத்துல யாருக்கு அடிபட்டாலும் எங்கள் கண்கள் கலங்கும், தமிழன் துடிப்பான். அதான் தமிழனுடைய மாண்பு. நீ உலகத்துல இங்க உடல்ல எங்க காயம்பட்டாலும் முதல்ல கண்ணாலும், அது மாதிரி உலகத்தில் எங்க காயம்பட்டாலும் தமிழர் மண்ணாலும் அழுதுருக்கு. நீ ஈரான் ஈராக் போருக்கு அழுதும், உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், சோமாலியா வறுமைக்கு அழுதும், சிரியா படுகொலைக்கு அழுதும், உனக்கு எல்லாம் உனக்கு தெரியும். ஒரு அயலான்கு ஒரு மகன் கடற்கரை ஓரத்தில் ஒதுங்கி இருந்ததுக்கு நம்ம அழுதும். அண்ணனுக்கு தெரியும் நம்ம எத்தனை போராட்டங்களை, சதாம் ஹுசேன் தூக்குக்கு எதிராக நாங்க போராடினோம், நானே போராடினேன். அப்ப அந்த மாதிரி நீ நம்ம அப்படிதான் நிக்க முடியும். ஏன்னா நீங்க எல்லாற்றையும் நம்ம பேரன்பு கொண்டு காதலிக்கலன்னா இந்த இடத்துல பொது தளத்துல நிக்க நம்ம அருகதையை இழந்துருவோம். அதனால நீ இது ஓம் பிரச்சனை நினைக்காத, இது என் பிரச்சனை, நம் இன பிரச்சனை அப்படிதான் நீ நினைக்கணும். அதனால நான் உனக்கிட்ட சொல்றேன், 50 வருஷமா நம்பின நீ மக்கள்கிட்ட சொல்லு, ஒரு 5 வருஷம் அண்ணனை தான் நம்பி பாப்பமே. கண்டிப்பா அது என்னை கேட்டாங்க, என்னன்னு இவனை போய் நம்பி இருக்கிய
அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு அறிஞன் சொல்றான், இவரை நம்பலாமா கூடாதா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது? நம்பி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இவரை நம்பலாமா கூடாதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும்? நம்பி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை 50 ஆண்டுகள் ஒருத்தருக்கு அதிகாரத்தை தொடர்ச்சியா கொடுத்த நீங்க ஒரு 5 ஆண்டு அண்ணனுக்கு கொடுத்து பார்ப்போம். அப்புறம் இல்லைன்னா நம்பாதீங்க, எப்பவும் நம்பாதீங்க. அதானே? அதனால நீ தைரியமா இரு. நான் ஒண்ணுல இருந்து ஒரு துளி அளவு கூட வேறுபட்டு நிக்கல. நீ தொப்பி அணிஞ்சிருக்க, நான் அணியல. நீ களிமா சொல்லி முஸ்லீமா இருக்க, களிமா சொல்லாம முஸ்லீமா இருக்க, அவ்வளவுதான். என்னன்னா நான் 2026 முஸ்லீம்களின் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆய்வு செஞ்சுட்டு இருக்கேன். எலெக்ஷனை முன்வண்டி அதுல அடிப்படையில முஸ்லீம்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு, தமிழ் தேசியத்து மேலேயே ஒரு அச்சம் இருக்கு. அந்த அச்சத்தை நீக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன செயல் திட்டம் இருக்கு? அச்சம் எந்த மாதிரி இருந்தாதான் அது இதுதான் அச்சம்னா இதுக்கு எதுக்கு இதுக்கு போய் அஞ்சிரீங்கன்னு சொல்லலாம். அச்சம்னா பொதுவா சும்மா இந்த எல்லாத்தையும் இருட்டா இருக்கிறதெல்லாம் பயமா அப்படி பார்த்தா பண்ண முடியாது. திமுக சொல்ற அச்சத்துக்கு என்னை அவன் சொல்றதே RSS கைக்கூலி, பிஜேபின்னு பிடிம்பா. இல்ல அது மேலோட்டமா தொடக்கத்துல என்னைய கிறிஸ்தவ கைக்கூலின்னா, அப்புறம் இல்ல அப்படின்னோடனே அப்புறம் RSS கைக்கூலிம்பா, அப்புறம் பிஜேபி கைக்கூலிம்பா. இப்ப இந்த திமுகவை எதிர்த்து நீங்க இல்லை, நான் எதா தானே பிஜேபி கைக்கூலி. நீங்க வெளியில போய் திமுக திட்டுங்க, இல்ல உங்க முகநூல் வச்சிருக்கீங்களா, இல்ல எதுலயாவது பதிவு திமுகவுக்கு எதிராக போடுங்க. நீங்க இந்த RSS கைக்கூலி இந்த இருக்கா, இந்த அவன் மீட்டுன்றவன் என் தம்பி. நீங்க திமுகவை ஏத்துட்டீங்கன்னா நீங்க பி டீம் தான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எங்க அண்ணனை ஏன் போற்ற மாட்டாங்க? பழனிபாபாவை திமுகவில் கூட்டணி வச்சிருக்கிறவர்களோ இஸ்லாமிய இயக்கங்களையே சொல்றேன், பழனி பாபாங்கிற பேரை உச்சரிக்க ஏன் பயப்படுவாங்கன்னா, அவன் என்ன சொல்லிட்டா பாருங்க. ஒரு தடவை நான் செத்தாத்தா திராவிட முன்னேற்ற கழக கொடியை போர்த்தி புதைங்கன்னு சொன்ன ஒரு மகன் அவரே சொல்றாரு. அப்படி சொன்ன நான் சொல்றேன், இப்ப மானமுள்ள எவனாவது ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டாப்ல. இப்ப போடுற நமக்கு மானம் இருக்கா இல்லையாங்கிறத சோதிச்சுக்கணும். அப்படி சொன்னதுனால அவன் வன்மம் வச்சுட்டான். இப்ப ஒரு பேரை சொன்னா அது ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா அதனால பேச மாட்டாங்க. அச்சம் என்னன்னு சொல்லுங்க. பிஜேபி நான் பி டீம்னா, நான் பி டீம், எங்க அண்ணன் பி டீம், என் தம்பி பாவாலாம் பி டீம். ஏ டீம் யார்? நாங்க பி டீம் இருந்தா ஏ டீம்னு ஒண்ணு இருக்கணும்ல, அது யார்? அதான் திமுக. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதுதான் திமுக. இப்ப நான் இப்ப என் தம்பி பேசினாப்ல, காஷ்மீர்ல நீ பகல்காம்ல தாக்குதல் நடந்துச்சு, எவனுமே கேட்கல. அது ரொம்ப நேரம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. நான் போட்ட போலதான் நின்னாங்க. சிந்து நதியை மறிக்க போறேன். நதியை மறிக்காத, ஏன்னா தண்ணி குடிக்காம குளிக்காம கூட ஒரு வாரம் இருக்கலாம், காத்த மறைச்சு விட்டுட்டேன். பைத்தியக்கார பையில, உன் தாயின் மார்ல இருந்து வர்ற பால் உனக்கு மட்டும்டா, பூமி தாயின் மலை மார்பில் இருந்த பால் உலக உயிர்களுக்குடா. பைத்தியக்கார பல, இது இந்துக்கு, இஸ்லாமியனுக்கு, இந்தியனுக்கு, முஸ்லீமுக்கு கிடையாது. டேய், காட்டு கத்தி விட்டேன். புரியுதா? அதுக்கப்புறம் தான் செட்டிலான. டேய், நீ போற எடுத்து போய் கொன்னதெல்லாம் பாவம்டா. அதுக்கு பகல்காம் எங்க இருக்குன்னு தெரியாது, எத்தனை பேர் செத்தான்னு தெரியாது, அதை போய் கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாப்ல. தீவிரவாதி வந்தானா நுழைஞ்சானா சுட்டானான்னு தெரியாது, இவாளா எவாள்னே தெரியாது. இவனுக்கு எங்கெங்க போர் அடிக்குதோ அங்கங்க டாப்னு ஒன்ன போட்டு விட்டுறாப்ல. அந்த பகல்காம் தாக்குதல் இருக்குல்ல, இந்த ஆபரேஷன் சிந்தூர்னு போட்டாங்கல்ல, அந்த ஆபரேஷன் சிந்தூர் நான் கேட்டேன், ஆபரேஷன் சிந்தூர்னு அங்க போட்ட 26 பேர் சாவுக்கு 850 பேர் செத்துருக்கோம் இந்திய கடலுக்குள்ள. ஆபரேஷன் இந்தூர்னு ஒன்னு இங்கிட்டு போட்டு விடுன்னு கூட நான் சொன்னேன். அப்ப அந்த இடத்துல முதலா இந்த கொடியை தூக்கிக்கிட்டு பேரணி போன ஆள் யாரு தெரியுமில்ல? இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்ம ஐயா தான், திராவிட மாடல் ஆள் தான். அதுக்கப்புறம் தான் டெல்லி பிரதமரே போனாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா, ஏன்னு கேளுங்க. ஏன்னா பிஜேபி ஏ டீம். 3 முறை நான் நிதி ஆயோக்கு வரமாட்டேன் என்று பேசினவர் ஒரு இடி ஓடி வார மோடி அப்படின்னு போய் கையை பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா இவருக்கு வரல, இங்க டிரான்ஸ்லேட்டருக்கு ஐயா நாயுடு, அப்படி 2 பேரும் தீந்தாரு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாப்ல. வெரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐயா, நீங்க முதல்வர் ஆனா எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய அந்த 3 விளக்காடு இப்போது மாறுமா?
ஏன்னா நான் கிட்டத்தட்ட 50 வருஷமா 40 வருஷமா அதே 3 விளக்காடர் தான் இருக்கிறோம். நீங்க முதல்வரானா அதை மாற்ற முடியுமா? ஒன்னொன்னு நீங்க கேட்டு முடிங்க. ஒன்னொன்னு, இது வரைக்கும் இஸ்லாத்துக்காக எந்த கட்சியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. நாங்களா தான் செஞ்சுக்கிறோம். எல்லாத்தையும் நாங்களா தான் செஞ்சுக்கிறோம். எந்த கட்சியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, எந்த கட்சியும் எங்களுக்கு கை பிடிக்கல. சோ நீங்க முதல்வரானா இந்த 3 விழுக்காடுனாச்சும் மாறும். அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட நான் 40 வருஷமா இந்த 3 விழுக்காடு தான் இருக்கிறோம். நீங்க உறுதி கொடுக்க முடியுமா உங்களால? இது பாருங்க, அவர் எப்படி கேட்குது. அதாவது நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இந்த இட ஒதுக்கீடு அப்படிங்கிறத நான் ஏற்கல. இட பங்கீடு பகிர்வு அப்படிங்கறத எங்களுடைய உரிய பங்கீடு அப்படிங்கறத நம்மளுடைய கோட்பாடு. இதுல ஒட்டுமொத்தமா இஸ்லாமிய குடிகளை நம்ம எண்ணிடுவோம். ஐயா கேளுங்க, சமூக நீதிங்கிறது நம்முடைய கோட்பாடு. நீங்க ஒரு நல்ல விளங்கணும். எடுத்து கொடுக்காதீர்கள், எண்ணி கொடுத்து விடுங்கள். அள்ளி கொடுக்காதீர்கள், அளந்து கொடுத்து விடுங்கள். எங்களுடைய வலிமை என்ன, எங்களுடைய எண்ணிக்கை என்ன? எங்கள் இஸ்லாமியர்களுக்கு 6 வருதா 6 கொடுங்க, 8 வருதா 8 கொடுத்துருங்க, 10 வருதா 10 கொடுத்துருங்க. உங்களுக்கு விளங்குதா? அந்த இதுதான் சரியான பகிர்வா இருக்கும், மன நிறைவா இருக்கும். எளிய உதாரணம், 10 பேர் குடியிருக்கிற வீட்டுக்கு 100 பேர் சாப்பாடை நீங்க அனுப்பாதீர்கள். 100 பேர் குடியிருக்கிற வீட்டுக்கு 10 பேர் சாப்பாடை அனுப்பாதீர்கள். இது நீதி இல்லாது அநீதியாக மாறிவிடுகிறது. அதனால எல்லா குடிகளின் எண்ணிக்கையும் எண்ணுங்க. எண்ணி அவரவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய இட பகிர்வை கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்க கேட்கிற இந்த 3 விழுக்காடு 3.5 தானே, அந்த 3.5 கொடுத்துட்டேன்னு தான் மொத்த வாக்கையும் வாங்கிட்டு போயிட்டாப்ல. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த இதை உறுதியாக மாற்றுவோம். உரிய இடத்தை அது 6ஓ 7ஓ 8ஓ இஸ்லாமிய மக்களுக்கு கொடுப்போம். அது இஸ்லாமிய மக்களுக்குன்னு கொடுக்கறது இல்ல, என் இன சொந்தங்களுக்கு உரிய பகிர்வை நான் பெற்றுக் கொடுப்பது. அதற்காகவே உங்க மகன் அதிகாரத்துக்கு வரேன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க, அவ்வளவுதானே. ஒரு கேள்வி நீண்ட காலமா நான் கேட்கணும்னு இருக்கேன் என் மக்கள் சார்பாக. நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய அரசியல் ஆசான் பழனி பாபாவுக்கு மணிமண்டபம் ஆயக்குடியில் இல்ல, அடக்கம் மெரினாவில் இல்ல. அத அண்ணன் அப்படி சொல்றதுக்கு நான் மறுக்கிறேன்னு நினைக்காதீங்க. மெரினாவில் எவனுக்கு இருக்க போறதில்ல, அதனால அண்ணனுக்கு வேண்டாம். அது எனக்கு கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை இல்லை. அது என்னுடைய கோட்பாடு. அதனால என் அண்ணன் அவர் பிறந்த இடமோ அவர் மரணித்த இடமோ அல்லது அவரை நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துலயோ அவர் நினைவு இது பண்ணி அவருடைய காணொளிகளை எப்போது யார் வேணாலும் போய் அமர்ந்து அவர் இந்த மக்களுக்காக பேசிய பேச்சை இதுபோல ஒரு அரங்கையை அருகில கட்டி, இது கவிக்கு அரங்கம் மாதிரி, அது பழனி பாபா பயிலரங்கம்னு வச்சு அதுல அவனுடைய பேச்சு எப்ப போனாலும் பழனி பாபா ஸ்பீச் அபவுட் திஸ் அப்படின்னு தட்டினா அது வரும். அவன் பாட்டு பேசிட்டே இருப்பாப்ல, அத்தா உட்கார்த்தா அவனுக்கு தெரியும் தான். உலகத்துல அவனை மாதிரி ஒரு வீரன் இனிமே பிறக்க மாட்டான். நான்லாம் இந்த திமிரோட இருக்குன்னா இது ரத்த உறவுல இருக்கேன் பாரு. அவன் எப்படி தராம பாருங்க. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய ஏக இறைவன் அல்லாவின் அருள் கொடை எல்லோருக்கும் கிடைப்பதாக. இது தமிழ்ல. அவன் ஒருத்தர் இருந்துச்சு அரபுல சொல்லுன்ட்டாப்ல, அரபுல சொல்லுன்னு. அப்ப அவரால் நின்று பேச மாட்டார், உட்கார்ந்து இருப்பாப்ல. உட்கார்த்தா எல்லாம் தெரிஞ்ச அல்லாவுக்கு என் தமிழ் தெரியாதான்ட்டாப்ல. அப்படி ஒருத்தனை நீங்க பார்க்கவே முடியாது. பலாயிரக்கணக்கான மேடையில பேசியிருக்கிறாரு. இஸ்லாமிய அடையாளங்களோடு தான் உட்கார்ந்து பேசுவாரு. இது போட்டிருப்பாரு, இந்த மாதிரி தான் பேசியிருப்பாரு. ஆனா ஒரு தடவை எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்களேன்னு பேசினது கிடையாது. நீங்க வேணா நான் எடுத்து வேணா போட்டுப்பாரு, எண்ணரும் தமிழ் மக்களேன்னு தான் பேசியிருக்காரு. அவ வார்த்தையை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணுதான் அவரு அத என்ன சொல்றாருங்க, எண்ணரும் மக்களே நீங்கள் இங்க பாருங்க எப்படி சொல்றாருங்க, இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன உணர்வு கொள்ளாதீர்கள், வெறி கொள்ளுங்கள். காரணம் சொல்றாரு பாருங்க, இன வெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள்.
நீங்க சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள். இதை விட ஒருத்தன் தத்துவம் தமிழ் சமூகத்துக்கு எவனும் சொல்ல முடியாது. உங்களுக்கும் எங்களுக்குமான நமக்கான உறவு என்ன உறவுன்னு? ஒரே உறவு தான், ரத்த உறவு தான். ஒரு தாய் பிள்ளைகள்ங்கிற ரத்த உறவு தான். இங்க இந்த இடத்துல மானுடம்னு வரும்போது மொழி இனத்தையும் தாண்டி பேரன்பு வந்துருது. பாரடா உன் மானுட பரப்பைன்னு தான் புரட்சி பாவலன் பாடுறான். புரியுதா உங்களுக்கு? பாரடா உன் மானுட பரப்பைங்கிறான். அப்படித்தானே சொல்றான். மானுட சமுத்திரம் நான் என்று கூவடாங்கிறான். அப்படித்தானே? அதனால அங்க தமிழர்கள் மனிதநேயவாதிகளே அல்ல, அதை தாண்டிய உயிர்மை நேயவாதிகள். வெறும் மனிதநேயவாதிகள் மட்டும் அல்ல, உயிர்மை நேயர்கள் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். நான் மட்டும்தான் மாட்டுக்கு இறக்கப்படுறேன். நபிகளார் ஒரு ஒட்டக பண்ணைக்குள்ள போகும்போது அதுக்கு உணவளிக்காம இருக்கிறதுக்கு அதுக்கு கண்டிச்சாருன்னு இருக்குது. இயேசு இந்த பசுவுக்கு தீவனம் அளிக்காம நீ பாலை கறக்கிறதே பாவம்னு சொன்னாருன்னு இருக்குது. அப்ப அதை தான் நம்ம பேசுறோம். இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தா மாணவர்களுக்காக என்ன பண்ணுவீங்க? உனக்கு என்ன தேவை இருக்கு சொல்லு, நான் பண்றேன். உனக்கு ஆகச்சிறந்த கல்வியை கொடுக்குறேன் அண்ணே. சரியான சமமான தரமான கல்வியை ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாது உனக்கு கொடுக்குறேன். நீ நாங்க நான் என்ன செய்வேன்னு நினைக்கிறேன்னா, தனியார் பள்ளியில என்ன தரம் இருக்குதுன்னு இந்த மக்கள் அங்க பள்ளிக்கு படையெடுக்கிறாங்களோ கல்லூரிக்கு எடுக்கிறாங்களோ அந்த தரத்தை அரசு பள்ளி கல்லூரியில் கொடுக்கிறது. அரசு பள்ளி கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கிறது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப படிச்சுட்டு வெளியில நிக்க விடாம எல்லா மாணவர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கிறது. இதை விட உனக்கு வேற என்ன வேணும் மாணவர்களுக்கு சொல்லு. படிக்க போகும்போது 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன், படிச்சுட்டு வந்தா வேலை கொடுக்குறேன். கல்வியை இலவசமா தரேன். பஸ் கட்டணம் நீ எடுத்துப்போ, குறைந்த விலைக்கு பஸ் விடுறேன், நீ அதுல போ. அங்க போய் கட்டணம் இல்லாத கல்வி தாரேன், படிச்சுட்டு வா, வேலை தாரேன். வேற எதுவும் வேணுமா? நன்றி. ஆனா ஆரம்ப காலத்துல இஸ்லாமியர்களை ரொம்ப இழிவாக பேசுறீங்க, தவறாக சித்தரிச்சிங்க. அதான் சமூக மத்தியில ரொம்ப உங்களுக்கு ஒரு அவப்பேர் வந்தது. இப்போது நெருக்கம் காட்டுறீங்களா இஸ்லாமியர் மத்தியில? இது 2026 தேர்தலுக்காக யோகா விதிக்கிறீங்களா? இல்ல, நான் எப்பவுமே தவறா பேசுறது சித்தரிச்சது இல்லையே. இது புது குற்றச்சாட்டா இருக்கே. இல்ல, சாத்தானின் பிள்ளைன்னு நம்மளுக்கு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு சாத்தானின் பிள்ளைன்னு ஆரம்பத்துல இல்ல, சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லல. இறை மக்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் சாத்தானின் பிள்ளைகளா மாறிக்கொண்டிருக்கீங்கன்னு பேசினேன். 2 ஆண்டுக்கு முன்னாடி தான் பேசினேன், ஆரம்பத்துல இல்ல. காரணம் என்ன? இப்ப இவ்வளவு பேர் கோபமா பேசுறாங்கல்ல, என்ன இப்படி ஆயிப்போச்சு ஏமாந்துன்னு. திரும்பி சொந்த மகன் இவ்வளவு அக்கறையோட நிக்கிறேன், ஒரு ஆதங்கத்துல பேசுறதுதான். ஒழுங்கா படிக்கலன்னா கொன்னூறுண்டாங்கிற மாதிரி திரும்ப நான் சொல்றேன். நீ திரும்பி அநீதி செய்யறான். நபிகளார் கோட்பாடு என்ன? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத். இப்ப துணிந்து எதிர்த்து நின்று போராடி உண்மையான ஜிகாத்தானவே ஒரே ஒருத்தன் தான், எங்க அண்ணன் பழனி பாபா தான். இங்க நீங்க அநீதின்னு தெரியுது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, நான் விளங்கிக்கிட்டேன். சாத்தானின் செயல்கள் எதுன்னு குர்ஆன் சொல்லுது? தீய செயல்கள் செய்தா அது எதுன்னு சொல்லுங்க. நிறைய இருக்கு, ஒன்னா சொல்லுங்க. தீய செயல்கள். அண்ணா இருங்கண்ணா, அவர் தானே கேள்வி கேட்டாங்க. ஒன்னா சொல்லுங்க. தீய செயல்கள் செய்ய. ஐயோ, மது அருந்தாலே சாத்தானின். மொத்தமா திமுக சொல்ற மாதிரி நல்லாட்சின்னு சொல்லக்கூடாது, என்ன ஆட்சின்னு சொல்லணும். எதுன்னு சொல்லுங்க. நிறைய இருக்குண்ணே தீய செயல்கள், தீய வார்த்தைகள். நான் 100 சாதிச்சுட்டேன், 10 சொல்லு பண்றல. நிறைய இருக்கு, அதுல 1 சொல்லுங்க. ஒரு 10 சொல்லுங்க சாத்தானின் செயல். மது அருந்து தான் சாத்தானின் செயல் தான். அதுவும் மது அருந்துறது, விக்கிறது, லஞ்சம் பெறது, ஆறாம் தான், ஊழல் செய்யறது சாத்தானின் செயல் தான். அப்படி சொல்லிக்கிட்டே வாங்க. கற்பழிக்கிறது நிறைய இருக்கு. மலையை வெட்டி இயற்கையின் அருங்கொடை மலையை கொட்டி வளத்தை கொள்ளையடிக்கிறது, மண்ணள்ளி விற்கிறது, கொலை செய்யறது, கற்பழிக்கிறது, இதெல்லாம் என்ன யாருடைய செயல்னு சொல்லுங்க. சாத்தானின் செயல இந்த அரசு செய்தா இல்லையா? அந்த அரசு சாத்தானின் செயலை செய்யற சாத்தானுக்கு நம்ம
வலிமை கொடுப்பது, வாக்கை செலுத்தி அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பது சாத்தானுக்கு செய்யற ஊழியமா இல்லையா? இது திமுகவை சார்ந்தவர்கள் செய்கிறார்கள் என்று சாத்தானின் பேர்ல சொல்லலாம். ஒட்டுமொத்த சமூகத்தை நீங்க சொல்றது அண்ணா, நான் திருப்பி சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க. நம்ம ஓட்டுல தான் உட்கார்ந்தே இருக்கான். அவர் கேட்டார்ல 3 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு. அந்த கொடுத்தவருக்கு இடத்த கொடுத்தது நம்ம தான்ங்கிறத நம்ம மறந்துட்டு தான் இவன் வம்பளத்துக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். சாத்தானின் செயலை ஒரு அரசு சொல்லுது. நம் குரானும் பைபிளும் சொன்ன இந்த வேதங்கள், இந்த குரான் சொல்றதுல இருக்கிற எல்லா தீய செயலையும் இந்த அரசே செய்து, அது தெரிஞ்சே நம்ம வாக்கை கொடுத்து வலிமையை கொடுப்பது என்பது நம்ம சாத்தானின் பிள்ளைகளை ஆய்கொண்டிருக்கும். மாறிவிட்டியிலே ஆகிவிட்டிலேங்கிற ஆதங்கத்துல சொன்னேன். அதுக்காக நீங்க சாத்தானின் பிள்ளைகள்னு நான் ஒன்னும் சபிக்கல. ஆயிட்டிலே நானும் சேர்ந்து ஆயிட்டேனேன்னு தான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? இப்ப நெருக்கமா காட்டுறது நீங்க ஓட்டு போட்ட புரியல? அப்ப சொல்லுங்க அண்ணே, இப்பவும் அதே தான் நடக்க போகுது. புரியுது? இந்த முறை மாற்றங்கள் நிச்சயம் வரும். நான் இன்சால்லான்னு சொல்ல வந்து நீ சொல்லிட்ட. அதனாலதான் இந்த கேள்வி நான் முன் வச்சேன். இன்னொரு ஆதங்கத்துல சொன்னதுதான் அது பேரன்பின் வெளிப்பாடு. அது பெருங்கோபத்துல என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை தடவை இதே பண்ணுவீங்க இந்த தவறைங்கிற ஆதங்கத்துல சொன்னதுதான். இப்படி ஆயிட்டீங்களேன்னு அந்த பேச்ச இன்னொரு தடவை வெட்டி போட்டு பாருங்களேன். இப்படி ஆகிவிட்டீர்களே இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள், நீங்க இப்படி ஆயிட்டீங்களேன்னு அப்படிதான் சொன்னேன். அந்த ஆதங்கத்துல அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா என்ன? கோபமா நான் உரிமையா பேசுறதுக்கு. அப்ப அதுலதான் சொன்னேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களாலே பட்டியலிட்ட எல்லாத்தையும் அரசு செய்யுது. இந்த பாருங்க, எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு ரோட்ல 10 நாள் அந்த பெண்கள் வயிற்றுல பட்டினியோட படுத்து கிடக்குதுங்க. இது பாவம் இல்லையா? சொல்லுங்க. இந்த பாவத்தை செய்யறவனுக்கு மறுபடியும் ஓட்டு போடலாமா? கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறது உலகத்துல எந்த அரசாவது செய்யுமா? சொல்லுங்க. ஆட்சியாளர் உமர் என்ன சொல்றாரு? திருநானா ஒருத்தன் கைய வெட்டுறாங்கிறாரு. அவனே பசிக்காக திருநானா ஆட்சியாளன் கைய வெட்டுங்கிறாரு. அப்படி வெட்டினா இவன் எவனுக்காவது கை இருக்குமா? எல்லாம் மொட்டை கையோட தான் தெரிவாங்க. என்ன கேள்வின்னா, நீங்க தனிச்சையாவே நிக்கிறீங்க. 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவருக்கு ஏன் அந்த வாய்ப்பு கூட்டணி அமைக்க மாட்டேன்றீங்க? அவர் வாய்ப்பு தர மாட்டேன்றீங்க. சிங்களாவே நிக்கிறீங்களே அது இல்ல. இப்ப நம்ம கூட்டணி போகணும்ன்றீல. கண்டிப்பா நீங்க கூட்டணி எல்லாம் வர வச்சு நீங்க நின்றீங்கன்னா எல்லாரும் கூட்டணி வெற்றி வரது வாய்ப்பு இருக்கு. கூட்டணி போக சொல்ல, நீங்க கூட்டணியில மற்ற கட்சியை சேர்த்தீங்கன்னா கூட்டிட்டு வாங்க, சேர்த்துக்குருவோம். எங்க அண்ணனே இருக்காரு. அப்புறம் அவர் ஏங்க, நாங்க அண்ணன் தம்பியில் இருக்கிறவங்களை போயிட்டு இருக்க, வேற ஆள கூட்டிவாங்க. என்னப்பா, ஒன்னா இருக்கிறவங்களை போயிட்டு கூடாது, வெளியில இருந்து யாராவது கூட்டிவாங்க. நாங்க தான் ஏற்கனவே இருக்கமே. நீங்க ஒரு அறிவிப்பு வெளியிடுங்களேன். கண்டிப்பா நிச்சயமா உங்களாண்ட சேர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்ப எங்க அண்ணன் வேணா வருவாரு, எனக்கு நோட்டு எவ்வளவு சீட் எவ்வளவுன்னு கேட்காம. ஆனா மத்தவங்க எல்லாம் சீட்டை விட நோட்டு அதிகமா கேட்பாங்க. இருக்கா அவங்க கிட்ட? இருக்கா சொல்லுங்க. இங்க காசு கொடுக்காம கூட்டணிக்கு வரமாட்டாங்க. அவங்க என்ன நம்புறாங்கன்னா, வாக்குக்கு காசு கொடுத்தா தான் வெல்ல முடியுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. அப்ப வாக்குக்கு யார் காசு கொடுப்பாங்கன்னா, அந்த காசு வச்சிருக்கிறது திமுக அதிமுக தான் வச்சிருக்கு. அப்ப அந்த கட்சிகளோடு போனாதான் அது சாத்தியப்படும் நினைக்கிறாங்க. நம்மள மாதிரி ஆளுகள்ட்ட எப்படி வருவாங்க? ஒருவேளை இப்ப 8 இருக்குது, 8.22. இது ஒருவேளை இன்னொரு 8 கோடி 16க்கு மேல போயிடுச்சுன்னா வென்றுவான் அந்த பையன் போவாம்னு வருவாங்க. எப்படி யாராவது இந்த கூட்டிவாங்க. அண்ணா, நம்முடைய அலையன்ஸ் கோஆர்டினேட்டர் அவர். வேற நான் இப்போ போதைப் பொருள் ஆயிடுச்சு. சரியா? சரிதான், சரிதான். இப்போ பசங்க அது ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட் பசங்களை பிடிக்கிறாங்க, விக்ரவனை பிடிக்காம அவங்கள பிடிக்கிறாங்க. அது என்ன? இது இன்னைக்கு இல்ல, பசங்க அது பண்ணிட்டு. இப்ப நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டின உடனே தான் பிடிப்பாங்க, விக்கிற முதலாளியை விட்டுருவாங்க. புரியுதா? அதனால விக்கிற முதலாளியே உனக்கு யாருன்னு தெரியும்ல, அதனால அது பிடிக்க மாட்டாங்க. குடிக்கிறவங்கள தான் பிடிப்பாங்க. அப்பாதான் இது. அது போதை பண்றவங்களை புடிச்சிட்டு போயிட்டு கூட அடிச்சிட்டு அமிச்சிடுறாங்க. திரும்ப அவன் இன்னும் அதிகமா தான் பண்றான், இன்னும் வளரதான் செய்யறான். அந்த அடியின் வழி தாங்க முடியாம மறுபடியும் 2 பொட்டலத்தை கூட போடுவான். மொத்தமா ஒழிப்போம், நீ கவலைப்பட்டுக்காத. அது இப்படிதான் சொல்றாங்க எல்லாரும், யாரும் பண்றதே இல்ல. அப்படியா? உனக்கு ஓட்டு உரிமை வந்துருச்சா? வந்துருச்சு. வந்துருச்சா?
போட்டு விடு, விவசாயிக்கு போட்டு விடு, சரி பண்ணிடுவோம். நான் ஆட்சியில இருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்னா ஆட்சியில் இருக்கவன் யாருன்னு தெரியும், பிரச்சனை பண்ணா என்ன ஆகும்னு தெரியும். 800 ஆண்டுகளா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, 800 ஆண்டுகளா இல்லாத இந்த 5 ஆண்டுல ஏன் வந்துச்சு? அதுக்கு முன்னாடி இருந்தவெல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளா தானே இருந்தான். இதுல மதுரையில இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறவன்லாம் முதல்ல யாரு? ஹலோ, இதுக்கான எந்த இல்ல கொடுங்க, அவருக்கு ஒரு நல்ல ஒளி வாங்கி கொடுங்க. இதுக்கான எந்த ஒரு நாம் தமிழர் கட்சியில இருந்து வரவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? வரவே இல்லைன்னா நீங்க இந்த நாட்டுல இருக்கீல? அண்ணே, நான் மதுரை தானே, மதுரை மாவட்டம் தானே. சொல்லுங்கடா. ஆர்ப்பாட்டம் போட்டேன், போராட்டம் போட்டேன், 4-5 பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டேன், அது குறித்து பேட்டியா பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க அந்த நேரம் எங்க தூங்கி? நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தா அது கையாண்டா இது எப்படி கொண்டு அதாவது பிரச்சனையாவே வராதுன்ற கையாளுவீங்களா? சரி, உட்காருங்க. நீங்க ஓட்டு போட்டு சொந்தக்காரன் சொல்லி என்னை ஜெயிக்க வச்சிருங்க. சிக்கந்தர் மலையா இருக்கும், திருப்பரங்குன்றமாவே இருக்கும். சரி, நீங்க கவலையே படாதீங்க. தமிழகத்தில் கேக்குது, சொல்லு. தமிழகத்தில் பயங்கரமா படுகொலை நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஆணவ கலைகள். கொலைகார கொடுத்துக்கிட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டோம்னா கொலை தான் நடக்கும். இதுக்கு ஒரு முடிவே இல்லையாண்ணே? ஆட்சியாளர் இது எப்படின்னா, நீங்க தெலுங்கு படங்கள்லாம், அந்த மொழி மாற்ற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா குண்டாசு ரூல்பாங்க, அது ரவுடி ராஜ்யம், ஒரு படமே ரவுடி, அது மாதிரி ரவுடிகள் ராஜ்யமா இருக்குது. இது ஒரு நல்ல ஆட்சி அப்படின்னா அது அவர் இது மாதிரி எண்ணங்கள், கொலை செய்யணுங்கிற எண்ணமே எவனுக்கும் வராது. அது தொடர்ந்து நடக்குது. பெரிய பெரிய தலைவர்களும் சாதாரண குடிமக்களுமே தெருவில் நடக்க முடியல. அப்ப அதுக்கு மேல பேசினார். அந்த அளவுக்கு தான் ஆட்சி இருக்கு. அதனாலதான் இதை மாத்தணுங்கிறோம். புரியுதா? தைரியமா சரி பண்ணிடுவோம். வாழ்த்துக்கள்.